சிலப்பதிகாரத்தை இன்றைய தலைமுறை வந்து பேசணும்ன்றது என்னுடைய ஆசை. முதல்ல அதை ஏத்துக்காம போதெல்லாம் அடுத்தது. முதல்ல சிலப்பதிகாரம்னா என்ன, அதுல என்ன இருக்கு, எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க. இப்போ மிக முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கற்புத்திறத்தால நாட்டை எரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. பிற்காலத்துல வந்து திருக்குறள் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனமாகவும் அதுதான் இருக்கு. தெய்வம் தொழால் கொள்ளுதல் தொழிலிடுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு எழுதுறாரு அவரு. அப்போ ஒரு பொண்ணு சொன்னா மழை பெய்யுமா அப்படிலாம் வந்துச்சு. இந்த எண்ணங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு அவங்களுக்காக வந்துச்சா? இந்த எண்ணம் நமக்கு எந்த காலகட்டத்துல தோன்றுச்சுன்னு பாக்குறப்போ, இந்த எண்ணத்தினுடைய ஒரு தோற்றுவாயாகவும் கண்ணகி சம்பவம் இருந்திருக்கு. அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்துதான் வந்துட்டு இந்த ஒரு எண்ணம் வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, கற்பு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு வந்துட்டு கற்பித்தல் அப்படிங்கிறது பொருள். சமணர் கற்புன்னா சமணரோட கல்வி அப்படின்னு அர்த்தம். சொல்லி கொடுக்கறது. கற்புன்னா கற்பித்தல். கற்பனப்படுவது சொத்திரம்பாமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்பிக்கப்படுவதுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்புன்றதோட அர்த்தம் வேற. என்னுடைய ஆமா, தொல்காப்பியர் காலகட்டத்துல கற்புன்றதோட அர்த்தம் வேற. தொல்காப்பியர் காலகட்டத்துல களவும் கற்பும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து களவு மனமா கற்பு மனமா அப்படிம்பாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு காதல் பண்ண பின்னாடி திருமணத்துக்கு போறதா இல்லையான்றது தொடர்பான ஒரு பகுதிக்கு கற்புன்னு பேர் அந்த காலகட்டத்துல. புரியுது. இப்போ வந்துட்டு என்னன்னா, ஒரு பெண் காதலிக்கலாமா கூடாதான்ற இடத்துல வந்துட்டு கற்பனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த கருதுகோள் வேற, அதுக்கு பின்னாடி இருந்த கருதுகோள் வேற. அப்ப அது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த சம்பவத்தோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். அந்த இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றோம். இதை இயல்பு வாழ்க்கைன்னு சொல்றோம். கொரோனாக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை ஆக்சுவலா அதுதான் இயல்பு வாழ்க்கை இல்லைங்களா? அப்ப கொரோனான்னு ஒண்ணு வர்றப்போ நம்ம இயல்பு வாழ்க்கையினுடைய பொருளே மாறி போகுது இல்ல. போருக்கு பிந்தைய இயல்பு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல, புயலுக்கு பிந்தைய அமைதி இயல்புக்கு திரும்பியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இயல்பு எப்பயுமே திரும்பாது. இயற்கையில வந்துட்டேன்னா இயல்பு, இது புது இயல்பு. டேமேஜ் இஸ் டன், அந்த மாதிரி அவ்வளவுதான். ஒரு மாற்றம் நடந்துட்டுனா நடந்துட்டதுதான். மாற்றத்தோட சேர்ந்துதான் நம்ம வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த கண்ணகியினுடைய சம்பவம்ங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு வரலாறுல ஏற்படுத்தின தாக்கம்ன்றது பெரிய தாக்கம். உங்க பகுத்தறிவாளர்கள்லாம் வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய மதமான பௌத்த மதத்திலையும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. சமண மதத்திலையும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இலங்கையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. கேரளாலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ இவ்வளவு தாக்கங்களுக்கும் ஒரு தாய் சம்பவமாக இருந்த சம்பவத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றது வரலாற்று புரிதலுக்கும் அடிப்படையானது. அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தான் அதை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இளங்கோவடிகள் எந்த அரசவை கவிஞரா இருக்காரு? அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவரா இருக்கிறாரு? இப்போ நான் வந்து இந்த நூல்ல பாத்தீங்கன்னா இளங்கோடிகள் பத்தி நான் எதுவுமே வந்து விரிவா கொடுக்கல. ஏன்னா அதை பத்தி கொடுத்தோம்னா அது ஒரு தனி நூலா மாறி போயிடும். ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணிருப்பீங்களா அந்த புக்காக? எங்கெங்கெல்லாம் போனீங்க மோஸ்டா? இப்போ இந்த நூல் பாத்தீங்கன்னா நிறைய மேற்கோள் நூல்கள் தான் வாசிக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் குறிப்பா என்னன்னா, இந்த நூலை பொறுத்த வரைக்கும் மறுவாசிப்பு, திருப்பி படிக்கிறப்ப திருப்பி படிக்கணும். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில நூல்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீள் வாசிப்புன்றது, இப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு மணற்கேணியில வந்துட்டு நீங்க ஒரு தடவை தோணுனா தண்ணி வராது, 2வது தடவை 3வது தடவை பயன்படுத்த நல்லா தண்ணி எடுக்கும். அந்த மாதிரி சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து முதல் தடவை வாசிச்சுட்டு அது புரியல பிடிக்கல அந்த மாதிரி சில முடிவுக்கு வர்றாங்க. ஆனா சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் இல்ல தொல்காப்பியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூத்த நூல்களை படிக்கிறப்போ இந்த ஒரு வாசிப்புன்றது வந்துட்டு பெரிய அளவுல பொருந்தாது. அதுக்கு நம்ம நிறைய மறுவாசிப்புக்கு வந்து உட்படுத்த வேண்டியது இருக்கு. அப்போ வந்து சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் சிலம்பே வாங்கி வச்சுட்டேன் அலுவலகத்துல. அப்ப இருந்த சிலம்பு இருக்குல்ல அது ஒண்ணு, அப்புறம் வந்துட்டு கேரளால இருக்கக்கூடிய இந்த சிலம்பு அது ஒண்ணு, அப்புறம் போயிட்டு சிலம்பாட்டெல்லாம் போய் பார்த்தோம். இப்படி உங்க சிலம்பு வாசிக்கிறாங்க, ஏன் சிலம்பு வந்து கையில வச்சு வாசிக்கிட்டு இருக்காங்க, கால்ல மாட்டுறது தானே. அப்புறமா வந்து கை சிலம்பு கால் சிலம்புன்னு ரெண்டு இருக்குன்றது புரிய வருது. அப்ப வந்துட்டு என்னன்னா, இந்த கை சிலம்புன்றது வந்துட்டு ஒரு வாத்தியமாவே பயன்படுத்துறாங்க. இந்த சிலம்பை வச்சுக்கிட்டு பாடக்கூடிய அந்த முறை எப்ப இருந்து வருது அப்படின்னு பார்த்தா பெர்ஷியால இருக்குது. அப்போ மியூசிக்ல அவங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டாவும் சிலம்பை பயன்படுத்தி இருக்காங்க. அதுல ஆரம்பிச்சு இப்ப கண்ணகி வந்துட்டு கால்ல சிலம்பு எடுத்து இந்த சிலம்பை கையில எடுத்துட்டு போனது பின்னாடி எப்படி வந்து கை சிலம்பாட்டமா மாறிச்சு. அது கூத்து வடிவத்துல பாக்குறப்ப அதுக்கு நிறைய கூத்துக்கள் இருக்கு. கேரளாவில வந்துட்டு கொஞ்சம் வேறு விதமான கூத்துக்களும் கண்ணகி கதையா சொல்றாங்க. கேரள கண்ணகி கதை வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு கதை. இதுல இருந்து முற்றிலுமா சொல்ல முடியாது. கொஞ்சம் கண்ணகின்ற பேரு, கோலன்ற பேரு அதெல்லாம் அப்படியே இருக்கும். அவங்களோட அப்பா அம்மா அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனா அந்த கதையை வந்து கொஞ்சம் உள்ளடக்கத்தை கொஞ்சம் மாத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து அங்க பாத்தீங்கன்னா தெரி பாடுறது அப்படிம்பாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமா, கொஞ்சம் பொதுமக்கள் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைங்க கேட்க முடியாத மாதிரியான பாடல்கள் எல்லாம் வச்சு தெரி பாடுறது அப்படின்னு கண்ணகிக்கு அது ஒரு வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வழிபாடு வந்து இத்தனை வடிவத்துக்கு மாறுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதனுடைய வடிவ மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த வடிவ மாற்றத்தை வச்சுட்டு இந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதை நோக்கி போறது, ரூட்டை நோக்கி. இப்ப நீங்க வந்துட்டு நெய்யை வச்சு பாலை கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸ்
போகணும். அப்போ என்னன்னா அதை எங்கெங்க புரிஞ்சுக்கிறதுன்றதுல நம்ம ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனா என்னன்னா நான் வந்து வழக்கமா வந்து இந்த நூலுக்காக வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த நூலுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னு பண்றது இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத அல்லது எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிச்சு நான் நம்புறப்ப நான் புத்தகமா எழுதுறேன். ரைட். அப்படிதான் அது நடக்குதே தவிர இப்போ கண்ணகியை பத்தி ஒரு புத்தகம் எழுதணும் நான் இன்னைக்கு போய் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சா ஒரு விஷயத்துல ஒன்றும் எழுத முடியாது. அப்போ நீண்ட கால பயணம் அது. நாங்க வந்துட்டு நான் வந்துட்டு முதல்ல இந்த சிலப்பதிகாரம், பெரிய புராணம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது வந்துட்டு ஒரு 4வது படிக்கிறப்போ அந்த காலகட்டத்துல ஆமா. அப்பதான் நான் முதல்ல வாசிச்சேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொம்ப புரியல. அதான் சொல்ல முதல்ல படிக்கிறப்போ எதுவுமே புரியாது. ஆனா நான் படிக்கிறப்போ என்னோட தாய் மாமா கூட இருந்தார். அவர் வந்து தமிழாசிரியர். அவர்கிட்ட கேட்டா ஓரளவுக்கு சந்தேகம் சொல்லுவார். நம்ம எல்லாத்தையும் தொண்ண கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ரொம்ப அரிதான சந்தேகம் வந்துச்சுன்னா கேட்டா அவர் வந்து இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு நல்லா வானியல் தெரியும். அவர் சொல்றப்பதான் எனக்கு சொன்னாரு முதல்ல கண்ணகி கதை நடந்துறதுக்கு வானியல் சாத்தியம் எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம அது வந்து கற்பனைன்றாங்க அப்படின்னு அவர் தான் எனக்கு முதல்ல அந்த ஒரு வரியை கொடுத்தாரு. முழுக்க ஃபேண்டசியா மாத்தி வச்சிருக்காங்க. மாத்தி வச்சிருக்காங்க. ஃபேண்டசின்னு சொல்றாங்க. அது வந்து ஃபேண்டசி கிடையாது. வானியல் ரீதியா சாத்தியம் இருக்குது. அதுல வானியல் குறிப்பெல்லாம் இருக்குன்னு அவர் தான் முதல்ல எனக்கு 4வது படிக்கிறப்போ சிலப்பதிகாரத்துல வானியல் குறிப்பு இருக்கு அப்படின்னு சம்பவத்தை சொன்னார். அதுக்கு பின்னாடி நாங்க சிலப்பதிகார விழாக்களுக்கு எல்லாம் போறப்ப அதுக்கு வானியலை பத்தி யாரும் பெருசா பேசல. அந்த கதை கண்ணகியா, மாதவியா, கோவலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இததான் வச்சுட்டு இருந்தாங்களே தவிர சிலப்பதிகாரத்துல இருக்கிற அந்த வானியல் பத்தி யாரும் பெருசா பேசினதா தெரியல. அது மாதிரி அந்த தலைப்புகளும் பேசுறதுக்கான தலைப்புகளா இருக்காது. அப்ப அந்த கண்ணகி கதையில வானியலுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குமேன்றதை பத்தி நானாதான் சொந்தமா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுக்குள்ள. ஏன்னா இப்போ நம்ம அந்த 4வது படிச்சதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல போயிட்டு இல்லைங்களா? அதுல நிறைய துண்டா இருக்கும். நம்ம என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் வச்சிருக்கோம். கம்பராமாயண குறிப்புக்கு ஒரு புத்தகம், சிலப்பதிகார குறிப்புக்குன்னு ஒரு புத்தகம் வச்சிருக்கோம். அதுல சிலப்பதிகார குறிப்புல அது ஒண்ணா நம்ம எழுதிட்டே வரும். அப்புறமா வந்துட்டு அவங்களே சிலப்பதிகாரம் பத்தி ஒரு புத்தகம் எழுதலாமா, இது சிலப்பதிகார விழான்றப்போ எழுதலாம் அப்படின்ட்டு அப்போதைக்கு இருந்த குறிப்புகளை வச்சு ஒரு 3 மாதத்துல எழுதின நூல் தான் வந்து வரலாற்றில் கண்ணகி. வெறும் 3 மாசத்துல நான் ரொம்ப வேகமா எழுதின நூல்னு அதை சொல்லலாம். நீங்க எழுதினதுல ரொம்ப வேகமாக எழுதப்பட்ட நூல். ஆனா என்னன்னா அதுக்கு ஆய்வு ரொம்ப நாள் நடந்தது. எழுதினது வந்து ஒரு 3 மாதத்துல முடிச்சிட்டோம். ஆனாலும் இன்னும் அதுல வந்து சொல்லப்பட வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு அப்போ ஒரு இவ்வளவு தொகையில ஒரு புத்தகத்தை முடிக்கணும்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. ஆமா, இவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இவ்வளவு தொகைக்குள்ள நல்ல தரமா ஒரு புத்தகம் முடிக்கணும்னு இருந்தது. அதுக்கு வேலை பார்க்குறப்போ எங்களால ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அடுத்தடுத்து பண்றதுக்கு வந்து எங்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது. பயிற்று பதிப்பகத்தினுடைய சொந்த செலவுல புத்தகம் பண்றோன்றப்போ நம்ம கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் ஆய்வு கூட நம்ம பண்ணலாம். ஆனா இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டிய நூல்கள் இருக்குன்றதுனால உடனடியா சிலப்பதிகாரத்துல கை வைக்காம மற்றது போயிட்டு திருப்பி அங்க வரணும். ஒரு பாசனம் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கல போல இருக்கே அதோட ரெஸ்பான்ஸ். நீங்க சொல்றத பார்த்தா சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன் அது மாதிரி ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா நாங்க வந்துட்டு விழாக்களுக்கெல்லாம் போவோம். சிலப்பதிகார விழா அப்படின்னா நீங்க ஒரு 4 வரிசைக்கு வந்து நரைச்ச முடிகளை மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லது முடியில்லாதவங்க இருப்பாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆமா, இளைஞர்கள் வந்துட்டு வர்றதில்ல. இப்ப இங்க என்ன மாதிரி நபர்கள்லாம் ஏன் கூப்பிடுறாங்கன்னா இளைஞர்களும் சிலப்பதிகாரம் வாசிக்கிறாங்கன்றது காமிக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி கொஞ்சம் இளைஞர்களை கூப்பிடுவாங்க. சென்னை கம்மான் கழகம் வந்தப்போ நான் சிலப்பதிகார பேச்சு போட்டிலையும் கலந்துப்பேன், சிலப்பதிகார கட்டுரை போட்டிலையும் கலந்துப்பேன். அதுக்கெல்லாம் நாங்க எல்லாமே எழுதுவோம். அது கூட பாத்தீங்கன்னா இப்போ கம்பராமாயணம் கேட்கறதுக்கு இருக்கிற கூட்டம் கூட சிலப்பதிகாரம் கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா கம்பராமாயணம் வந்து ஒரு மதத்தோட அதை ஒட்டி இருக்கிறதுனால சொல்றீங்களா? கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் நிறைய பேசுவாங்க கம்பராமாயணம். ஏன் கம்மன் கழகத்தை தொடங்கின மூமி இஸ்மாயில் வந்து ஒரு இஸ்லாமியர். நீங்க அதனால என்னன்னா கம்பராமாயணம் வந்து மத ரீதியாக அது இல்லை. கம்பராமாயணம் வந்து ஒரு இனிமையான ஒரு வடிவம். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அமுதம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆமா, கம்பராமாயணத்தை படிச்சீங்கன்னா தான் உங்களால நல்ல கவிதையை எழுத முடியும். இது வந்து யாரும் இருக்க முடியாது. கண்ணதாசனும் இருக்க முடியாது. எப்படி தமிழை ஃபோர்ஸ் பண்ணலாம் எப்படி? ஆமா, தமிழை வந்து அப்படி பயன்படுத்த முடியுமா? ஒரு விஷயத்துக்கு ஒரு ஓமை சொல்றதுன்றது வேற. அந்த ஓமையை தவிர வேற ஓமையை நம்ம யோசிக்க முடியாது. அது அப்புறம் வந்துட்டு அதுல இருக்கிற மொழி நடை சந்தம்னு சொல்லுவாங்க. சந்தம் எதுக்கு எந்த மாதிரி பாட்டு? ஒரு பொண்ணு நடந்து போறாங்கன்னா நடந்து போற அந்த சந்தத்துல இருக்கும். ஒரு பெரிய ஒரு கங்கையார் வந்து பொங்கிட்டு இருக்க ஒரு படகு இருக்கு. அந்த படகுல ஒருத்தவன் நிக்கிறான்னா அவனுடைய அந்த ஆடுறது அதுல இருக்கும். அது எதிரொலிக்கும். அது ஆமா, அந்த சந்தத்துல அது இருக்கும். கும்பகரணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு ஒரு உலக்கைய வச்சு குத்துறாங்க காதுல அப்படின்னு கதை வருதுன்னா அந்த உலக்க குத்துற சத்தத்திலேயே அந்த பாட்டை எழுதியிருப்பாரு கம்பர். அப்படி அந்த இசை இருக்கும் அதுல. ஆமா, எல்லாமே இருக்கும் அதுல. கம்பராமாயணம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அது கம்பராமாயணத்துக்கு இணையா வந்துட்டு வேற எந்த ஒரு காப்பியத்தையும் சொல்ல முடியாதது காரணம் அதனுடைய அந்த அழகுதான். என்னன்னா எல்லாமே உட்காந்து சொல்லுவாங்க. ஒரு கவிதை எழுதியிருந்தாரு.
சொல்லால் கோவில் கட்டினால் இடித்து விடுவார்கள் என்றுதான் கல்லால் கட்டினான் கம்பன். அது இஸ்லாமியர்களையும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களையும் கிறங்கச் செய்கிறதுன்னு ஒரு கவிதை இருக்கு. கம்பன் கழகத்துல சாலமன் பாப்பையா பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பர்வீன் சுல்தானாவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தான் வந்து பேசுறாங்க கம்பன் கழகத்துல. அது வந்து மத ரீதியாக யாரும் பார்க்கப்படுறதில்ல. இன்னும் சொல்லணும்னா இப்ப சென்னை கம்பன் கழகத்திலாம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க, எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் வருவாங்க. இப்ப அது வந்து ஆரம் வீரப்பன் இருந்தப்போ அவர் தான் அந்த கம்பன் கழகத்தையும் நடத்திட்டு இருந்தாரு. ஒரு மேடையில வச்சு கேட்டாங்க, எதுக்குங்க வந்து கம்பராமாயணத்தை ஒரு காலகட்டத்துல தீப்பரவட்டுன்னு போட்டு கொளுத்துனீங்க, அப்புறம் நீங்களே என் கம்பன் கழகம் ஆரம்பிச்சிங்கன்றப்ப அவர் மேடையிலே சொன்னாரு, அப்ப நாங்க படிக்கலைங்க, கொளுத்துனோம், படிச்சுட்டு கம்பன் கழகம் ஆரம்பிச்சோம். ரசத்தை வந்து சுவைச்சிட்டாங்க.